பார்த்தது போதும். அண்ணா தேங்க்யூ 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 சார். வேடன் மீடியாவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண சொல்லுங்க குழந்தைங்கள. தேங்க்யூ தேங்க்யூ வாங்குற பிறகு இந்த பக்கம் பாருங்க. போங்கம்மா போங்க போங்க. தேங்க்யூமா தேங்க்யூமா தேங்க்யூ 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 தேங்க்யூ. நீ ஸ்கூல் படிக்கிறியா? தேங்க்யூமா. நல்லா படிக்கணும் சரியா? பிடிங்க பிடிங்க. லெஜண்ட் பிரியாணி லெஜண்ட் பிரியாணி லெஜண்ட் பிரியாணி லெஜண்ட் பிரியாணி. நல்லா வயிறார சாப்பிடு. லெஜண்ட் பிரியாணி. புரட்சி நாயகனின் பிரியாணி. புரட்சி நாயகனின் பிரியாணி. புரட்சி நாயகனின் பிரியாணி. லெஜண்ட் பிரியாணி லெஜண்ட் பிரியாணி. ஓடியா ஓடியா. லெஜண்ட் பிரியாணி லெஜண்ட் பிரியாணி. புரட்சி நாயகனின் பிரியாணி. புரட்சி நாயகனின் பிரியாணி. லெஜண்ட் பிரியாணி. அன்பாரவன் பிரியாணி. ஏன்பா எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க? ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறீங்க? ஒரு நல்ல விஷயம் நடக்குது, ஏன் எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? சார் லெஜண்ட் சார், எனக்கு உங்களை பத்தி தெரியும். நீங்க பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கீங்க நீங்க வந்து விளம்பரத்தை விரும்பாதவரு. நாங்க லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நாங்க எங்களால் முடிந்த உங்கள் மீது உள்ள ஒரு பாசத்துல அன்புல சில நற்பணிகள் செய்துட்டு வரோம். இந்த தடவை தெரியாம ஒரு தவறு நடந்துருச்சு சார். இனிமேல் அரிசியில உங்களோட போட்டோ ஒட்ட மாட்டோம் சார். ஏன்னா நீங்களே வந்து விளம்பரத்தை விரும்பாதவங்க, ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த நீங்க பல தடவை பேட்டியில சொல்லியிருக்கீங்க. தட்டு. ஏன்னா ஒரு விவசாயியோட ரத்தமும் சதையும் இதுல கலந்துருக்கு, வேர்வை எல்லாம் இதுல கலந்துருக்கு இந்த அரிசியில. தட்டு. அதனால தயவு செஞ்சு நீங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சார். இனிமேல் அரிசியில வந்து போட்டோ ஒட்ட மாட்டோம் சார், மற்ற இதில் ஒட்டிக்கிறோம். நீங்க சொன்ன மாதிரியே இனிமேல் விளம்பரத்துக்காக நாங்க எதுவும் செய்ய மாட்டோம். எங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய பாசத்திற்காக எங்களால் முடிந்த நற்பணிகளை நாங்க செய்துட்டு வரோம் சார். சரிங்களா? மாநில தலைவர் சுதாகர், மாநில செயலாளர், மாநில தலைவர் முத்துதுரை அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி மாநில செயலாளர் சுதாகர் அவர்களுடைய ஏற்பாட்டில் லெஜண்ட் புரட்சி நாயகன் லெஜண்ட் அவர்கள் மூலமாக இன்று நற்பணிகள் வழங்கப்படுகிறது. அதனால இனிமேல் இந்த இடத்துல நாங்க ஒரு சபதம் ஒன்று எடுத்துக்கிறோம். இனிமேல் அரிசியில, ஏன்னா நாங்க வந்து அரசியல்வாதி இல்லைங்க, நாங்க அரசியல்வாதி இல்ல, புரியுதுங்களா? நலத்திட்டங்களை கொடுத்து நாங்க அரசியல் பண்றதுக்கு வரல, புரியுதுங்களா? லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவங்க நற்பணி செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம். இது தெரியாம தவறு நடந்து விட்டது. நான் மட்டுமல்ல, இனிமேல் யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து அரிசியில உங்களோட போட்டோ ஒட்டாதீங்க. வேற எங்க வேணாலும் ஒட்டி தொலைங்க, புரியுதுங்களா? வேற எங்க வேணாலும் ஒட்டி தொலைங்க. இந்த அரிசியில விவசாயியோட ரத்தமும் சதையும் வேர்வையும் கலந்துருக்கு, சரிங்களா? தயவு செய்து யாரோட போட்டோவும் அரிசியில இனிமேட்டு ஒட்டாதீங்க. நாங்களும் இன்று முதல் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த நாங்க இனிமேல் அரிசியில யாரோட போட்டோவும் ஒட்ட மாட்டோம், சரிங்களா? நன்றி 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 நன்றி. லெஜண்ட் சார், என்ன மன்னிச்சிருங்க சார். அரிசியில பேர் ஒட்டுறது, போட்டோ ஒட்டுறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப கூட பாருங்க, என்னோட நெஞ்சில தான் உங்களோட போட்டோ ஒட்டியிருக்கேன். காரணம், நான் உங்க மேல அவ்வளவு அன்பும் பண்பும் பாசமும் கொண்டவன் நானு. எனக்கு இந்த அரிசியில போட்டோ ஒட்டுறது எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப நெருடலா இருக்கு சார். விவசாயிகளுக்கு நான் வந்து ஏதோ துரோகம் பண்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள், கூல் சுரேஷோட பிறந்த நாள். ஆனால்
என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, லெஜண்ட் அவர்களுடைய அன்பை பெற்ற நாள். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, புரட்சி நாயகனோட அன்பை பெற்ற நாள். இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் மட்டும் இல்ல, புரட்சி தலைவரின் மறு உருவமாக இருக்கும் லெஜண்ட் அவர்களிடமிருந்து அன்பை பெற்ற நாள். இந்த அன்பானவருக்கு, ஆசையானவருக்கு, பண்பானவருக்கு என் அன்பான முத்தங்கள். சாப்பாடு குத்தலாம். யாரோட போட்டோவும் ஒட்ட மாட்டோம். இன்று முதல் விவசாயிகளாக மதிக்கும், தெய்வமாக மதிக்கும் அரசியல யாரோட போட்டோவும் ஒட்ட மாட்டோம். யாரோட போட்டோவும் ஒட்ட மாட்டோம். மாநில செயலாளர் இன்றைக்கு நலத்திட்டம் மாதிரி இன்னைக்கு வாங்கியிருக்கோம். என்ன நலத்திட்டம்னா, அண்ணனுடைய படம் அடுத்த மாதம் வருது. அந்த படத்துடைய வெள்ளி விழா, படம் என்ன ரிலீஸ் ஆகலை, படத்துக்கு வெள்ளி விழா கொண்டாடிருக்கோம். இன்றைக்கு அண்ணனுடைய அடுத்த மாதம் இந்த படம் பிரம்மாண்டமாக அந்த படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த படத்துடைய வெள்ளி விழாக இன்னைக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்கோம். இன்னைக்கு அண்ணனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இப்போ எந்த கட்சியில் இருக்கீங்க? இப்போ அதாவது எனக்குன்னு ஒரு கட்சி இருக்குப்பா, சிஎஸ்கே கட்சி, கூல் சுரேஷ் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு. 2026 எல்லாருமே எல்லாருக்குமே தெரிய வரும், சரிங்களா? அது விரைவில் அதுக்கான அறிவிப்பு. நீங்க யாரு கூட கூட்டணி ரொம்ப நேரம் பேசணும். சொல்றாரு, அது வந்து மக்களுக்கு நல்லது பண்ற கட்சியா தான். அது வந்து இருக்குது, அஞ்சு இதெல்லாம் இருக்காது. மக்களுக்கு நல்லது பண்றது மட்டுமே தான். ஒரு நாளே புறக்கணிச்சிருக்காரு கேட்கவே வெட்டல. எனக்காக இல்ல, யாருக்காகவும் இல்ல, மக்கள் இருந்தாலே புறக்கணிச்ச கூல் சுரேஷ் இதான் ஹெட்லைனா வரணும். ஓகேவா? அதான் மெயின். நான் வரேன். ஆமா, வந்து நல்ல மனுஷன் எங்க வேணா இருப்ப போல. ஆனா மக்களுக்கு நல்லது. இப்ப கூட அவர் எங்க கை வச்சிருக்காரு பாத்தீங்களா? இங்க பாருங்க, என் நெஞ்சில கை வைக்கல, என் இதயத்துல கை வச்சிருக்காரு. லெஜண்ட் மேல கை வச்சிருக்காரு. ஐயா, அவர் முத்தவனு கூட, முத்தவனு கூட. ஆஹா ஆஹா, இன்னொரு முத்தம் கூட, இன்னொரு முத்தம் கூட. உனக்கு கோயம்பேடு ரோகிணி தட்டுல ஒரு முத்தம் கொடுத்தாங்க. ஆஹா ஆஹா, இவர் தாங்க ரசிகர். இவர் தான் என்னோட ரசிகர். பேனர் வைக்கிறாள் ரசிகர் இல்ல, என்ன பத்தி பேசுறாள் ரசிகர் இல்ல. ரசிகர் இல்ல, மூஞ்சில ஆசிரியர் போட்டு கட்சியில 234 தொகுதியில் நிற்பீங்களா? கண்டிப்பாங்க. அதாவது மாநாடு நடத்தலாங்க. என்னது இந்த நேரத்தில், ஏன்னா கரூர்ல 41 பேர் இறந்துருக்காங்க. அந்த துயர சம்பவமே இன்னும் நிறைய பேர் மனசை விட்டு விலகல. அந்த மாதிரி இருக்கிற இந்த சமயத்தில் என்னுடைய பிறந்த நாளான இன்று, லெஜண்ட் அவர்களுடைய அன்பை பெற்ற இன்று கேக் வெட்ட சொல்றாரு மாநில செயலாளர் தம்பி சுதாகர் அவர்கள். சாரி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு துக்க சம்பவம் இருக்கும்போது கேக் வெட்டி நான் வந்து பெரிய லாடு லப்புதாசு அப்படின்னு சொல்லி காட்டிக்க நான் விரும்பல. ஏனால் அந்த 41 குடும்பத்திற்கு இது வந்து ஒரு ஈடு இழப்பு. அதை வந்து எப்பவுமே சரி செய்ய முடியாத இழப்பு அது. அதனால இந்த நேரத்துல நான் வந்து கேக் வெட்டவா மன்னிச்சிருக்கேன். சரியா? நீ சொன்ன கரெக்ட் தான்ப்பா. பாரு, அவர் சொன்னது கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். இல்ல 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 இல்லப்பா, இல்லப்பா, சொல்றல வேணாம்பா. உனக்கு தெரியுமா நான் தீபாவளியா கொண்டாடல? தெரியுமா உனக்கு? எத்தனை பேருக்கு தெரியும் நான் தீபாவளி கொண்டாடல? நான் ஒரு பெரிய நடிகரா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் தீபாவளி கொண்டாடினா இல்லையான்னு. புரிஞ்சுங்களா? நான் மட்டும் இல்ல, என் ஃபேமிலியில உள்ளவங்க தீபாவளி கொண்டாடல. இவ்வளவு ஏன்
லெஜெண்டா தீபாவளி கொண்டாடல தெரியுமா அது உங்களுக்கு? லெஜெண்டா தீபாவளி கொண்டாடல தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? பெரிய பெரிய நடிகர்கள் வீட்டு முன்னாடி தான் கேமரா வச்சு பட்டாசு வெடிக்கிறாங்களா, அதை வெடிக்கிறாங்க, நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் டீ வாங்கி கொடு. கரெக்ட், நீ சொன்னது கரெக்ட். நான் வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன். டோக்கன் வாங்கிட்டு கொடு. டோக்கன் வாங்கிட்டு கொடு. கொஞ்சம் வழி விடுங்கண்ணா, நான் வாங்கி டோக்கன் வாங்கிட்டியாம்மா? டோக்கன் வாங்கிட்டியா? கொஞ்சம் மூவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. வாங்கண்ணா, சாப்பாடு இருக்கு போயிடாங்க. டோக்கன் போட்டோ பிரிங்கப்பா. போட்டோ ஒட்டிருக்கா? வாங்கணும், கொஞ்சம் வழி விடணா, கொஞ்சம் வழி விடணாங்க. சாப்பாடு இருக்கு. இருங்க, சாப்பிட்டு போலாம். கொஞ்சம் மூவ் பண்ணுங்க தயவு செஞ்சு. நீங்க கொடுங்கப்பா, சாப்பிட கொடுங்க. போட்டோ கிளீனா